ஏன் இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்தார்கள்? முக்கிய காரணம் அவர்கள் கண்டதை மட்டும் நம்பினார்கள். கண்முன் செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை. மோசேயை நோக்கி கதறினார்கள், எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா இவ்விடம் கூட்டி வந்தீர்? பிரச்சனை தீர்ந்த பின் கர்த்தரை துதித்தார்கள். அந்த சந்தோஷம் சில நாட்கள் கூட நீடிக்கவில்லை. நாங்கள் எகிப்தில் இறைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாயிருந்தோமே, நாங்கள் பட்டினியால் சாகிறோமே புலம்பினார்கள். கர்த்தர் காடை கொடுத்தார், அப்பம் கொடுத்தார். மகிழ்ச்சி சில நாட்கள் மட்டும். எங்களுக்கு தண்ணீர் இல்லை. மோசேயிடம் வாதாடினார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள், அவர்கள் ஒருமுறை கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. பிரச்சனை வந்தபோதெல்லாம் மோசேயை பாடாய்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் தகப்பன் ஆபிரகாம் அப்படியல்ல. எபிரேயர் 11:8 எழுதியிருக்கிறது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அந்த விசுவாசத்தின் தகப்பன். கர்த்தரால் உங்கள் சூழ்நிலையை ஒரு நொடியில் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் உங்களை பார்க்கும் விதத்தை நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும்.